வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை அவர்கள் சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை வழிநடத்தி தருவாராக. இந்த நல்வாய்ப்பினை நல்கிய ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்றத்திற்கும் வரவேற்புரை நல்கிய சுகந்தி அம்மா அவர்களுக்கும், பஞ்சேந்திரிய தவம் வழிநடத்திய போனா அம்மா அவர்களுக்கும், உலக நல வாழ்த்து பாட இருக்கும் நேசமலர் அம்மா அவர்களுக்கும், பகீரதி அம்மா அவர்களுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு சிந்தனை தலைப்புக்குள்ள போகலாங்க. மனம் உறங்குமா? மகரிஷி நிறைய பாடல்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பாடல் எல்லாம் இப்போ மதிப்புடைய அறிவியக்க நிலைகள் 3 அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் இருக்கு. மனம் என்பது அறிவினது செயல்பாடாகும். அறிவோட செயல்பாடுதான் மனம். மதிப்புடைய அறிவியக்க நிலைகள் 3. அப்ப அந்த மதிப்புடைய அறிவோட இயக்க நிலை 3. மனம் புறமாய் புலன் மூலம் இன்ப துன்ப மருட்சியிலே இயங்கு நிலை 1. புறமாய்னா நம்ம ஐம்புலன்கள் மூலமாக, அதான் புலன்கள் மூலம் இன்ப துன்ப மருட்சியிலே அந்த ஒரு நிலையிலேயே இயங்கிக்கிட்டு இருக்கிறது 1. பின்னும் மனம் கருவில் பதிவான வினைகள் தம்மை மருவி உணர்நிலை 1. அந்த கருமையத்தின் மூலமாக அதிலிருந்து பதிவான வினைகள் மூலமாக இயங்குது இல்லையா, அதை உணர்றோம் இல்லையா, அந்த நிலை 1. அதற்கு மேலாய் மனம் உலகை உயிரை கடந்து ஆதியான மௌன நிலை நிற்பதொன்று உணர்ந்து கொள்வோம். அதற்கும் மேலாக இந்த மனம் உலகை உயிரை கடந்து இதெல்லாம் கடந்து ஆதியான மௌன நிலை, அமைதியான நிலை, அதுதான் அந்த டெல்டா வேவ், ஆதிக்கு சமமான நிலை, அந்த நிலையில இருக்கிறது 1 உணர்ந்து கொள்வோம் அப்படின்னு மகரிஷி கொடுத்திருக்காங்க. மனம் அப்படின்னா என்ன? முதல்ல நம்ம அதை கொஞ்சம் பார்ப்போம். மனம் அப்படின்னா மனிதன் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி நமக்கு எல்லாருக்குமே வரும். மனம்னா என்னன்னும் போதே மனிதன் அப்படின்னா என்ன அப்படின்றது கேள்வி வரும். அப்படி கேட்டா அதுக்கு உண்டான விடை மகரிஷி சொல்ற கருத்துக்கள் தான் எல்லாமே. மனிதன் என்றால் மனம்தான், மனம் என்றால் மனிதன்தான் அப்படின்றாங்க மகரிஷி. ஏன்னா உடல் உயிர் இந்த 2ஐயும் எடுத்துக்கிட்டு உடல்தான் மனிதனா அப்படின்னு பார்த்தோம்னா உடலானது மனிதன்தான், இதில் என்ன ஐயம் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். ஆனா உயிர் போனதுக்கு அப்புறம் பின்பு அந்த உடலுக்கு வேறு பெயர் தானே கிடைக்குது. அதனாலதான் உடலை மனிதன் என்று ஒப்புக்கொள்வதற்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த உடலும் உயிரும் சேர்ந்து இயங்கும் போதுதான் மனிதன் என்ற ஒன்று, அதாவது மனம் என்ற ஒன்று வருது. அப்ப இந்த உடலும் உயிரும் சேர்ந்து இயங்கும் போதுதான் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அங்க வருது. அதைத்தான் குணம்னு சொல்றோம். ஆங்கிலத்தில் பர்சனாலிட்டி, அறிவாட்சி தரம்னு சொல்றோம். மனித தன்மைன்னு சொல்றோம், மனிதன் அப்படின்னு சொல்றோம். அப்ப மனதின் தன்மை எதுவோ அதுதான் மனிதனுடைய தன்மை. மனதின் மாண்பு எதுவோ அதுதான் மனிதனுடைய மாண்பு. மனதின் உயர்வு எதுவோ அதுவே தான் மனிதனின் உயர்வு. அதனால மனதை எந்த அளவு உயர்த்திக்கிறோமோ, எந்த அளவுக்கு தூய்மை செஞ்சுக்கிறோமோ, எந்த அளவுக்கு வலிமைப்படுத்தி கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு நெறிப்படுத்தி கொள்கிறோமோ அந்த அளவுல தான் மனிதனுடைய வாழ்வு, மனிதனுடைய மதிப்பு, மனிதனுடைய வெற்றி, மனிதனுடைய எல்லா வளங்களும் அமையும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இப்ப மனதை வளப்படுத்திக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு எண்ணம் என்னன்னா, இந்த மனமானது ஓடிக்கிட்டே இருக்கே, இதை நிறுத்திட்டா என்ன ஆகும், நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஆனா அது நிற்கணும் இல்லையா? அது நிற்காது. மனம் நிற்க வேண்டும் என்று எப்போது நினைக்கிறோமோ அப்போதுதான் அது முன்பை விட அதிவேகமாக ஓடத் தொடங்குது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அது ஏன்னா மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும். மனதை அடக்கிவிட வேண்டுமென்று நினைத்து கொண்டு இருக்கும்போது அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்கல்ல, எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது நீ இந்த ஒரு குரங்க யோசி அப்படின்னும் போது அந்த குரங்கு பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப எப்படின்னாலும் அவனுடைய
எண்ணங்கள் வந்து எதையோ ஒன்றை பற்றி கொண்டு ஓடிக்கொண்டே தான் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்க முடியும். அப்போ மனதை அடக்கி விடணும் அப்படின்னா அது நாம அறியணும். அப்போ மனதை கொண்டுதான் என்னன்னு யோசிச்சு அதை அறிய நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மனம்னா என்ன? அந்த மனதை கொண்டு கேட்க தொடங்கினால் அப்பொழுது அந்த மனதிற்கு அமைதி கிட்டும். இந்த கட்டத்திலே நாம அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, மனதாலன்றி மனதை நிலைநிறுத்தி விட முடியாது அப்படிங்கிறதுதான். அப்போ மகரிஷி இதுக்கு மேல என்ன சொல்றாங்கன்னா, மனதிற்கு ஒரு பயிற்சியை அளிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. ஏன் மனம் ஓடுது? அப்போ ஓடுதா உறங்குதா? உறங்குனா கோமா, ஓடுறது தான் உயிர் இருக்கிறதுக்கு உண்டான அடையாளமே இல்லையா? ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து கோமா ஸ்டேஜ்ல ஒருத்தவங்க இருக்காங்க, உயிர் இருக்கு, மனது இயங்குதா அப்படின்னா அவங்களுக்கு அந்த இயக்கம் இல்லை. அப்போ மகரிஷி சொல்றது என்ன? ஜீவகாந்த அலையே மனம். ஜீவகாந்த அலைன்னா அந்த உயிர் இயக்கத்துல இருந்து அந்த எண்ணங்கள், அனுபவங்கள், அனுபோகங்கள், நம்ம முன்னாடி செஞ்சது, அப்பா அம்மா செஞ்சது, அத்தனை பதிவுகளுக்குள்ளேயே இருந்து வரக்கூடிய அலை. அதுதானே அந்த அலை இயக்கம். அப்போ அந்த ஒரு நமக்கு வந்து அதுல இருந்து வரக்கூடிய அலை வந்து அங்க ஸ்டாப் ஆயிடுச்சு, உயிர் மட்டும்தான் இருக்கு, இயக்கம் இல்லை. ஆனா உள்ளுக்க வந்து அந்த மன இயக்கம் இல்லை அப்படின்றது தான் அந்த இடத்துல கோமா அப்படின்னு சொல்றோம். அப்ப மனம் உறங்குமா அப்படின்னா கண்டிப்பாக உறங்காது. ஏன்னா உயிர் இருக்கிற வரைக்கும் அங்கே அலைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதை நிலைக்க செய்வதற்குத்தான் நமக்கு குண்டலினி யோக தவ பயிற்சிகளும் அகத்தாய்வு பயிற்சிகளும் நமக்கு கொடுத்திருக்காங்க. எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் இன்ப துன்ப காரணமும் அதுவே ஆகும். இச்சையினும் நீ தீ எழுந்து எரியும் போது இயங்கும் உடற்கருவிகளால் அறிவை கொண்டு அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும். அதை தணிக்க வேறு வழி இல்லை. அதனால் நச்சு விளை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்தேன் அப்படின்னு மகரிஷி சொல்வாங்க உலக சமாதானத்துல. எந்த ஒரு செயலா இருந்தாலும் அதற்கு மூலம் என்ன அப்படின்னா அது எண்ணம் தான். அப்ப அதுதான் இன்பத்துக்கும் வழிவகுக்குது. இன்பம் துன்பம் அப்படிங்கிறது விளைவுகள் தான். செயலை செஞ்சிடுறோம், விளைவுகள் அப்படிங்கிறது இறைநீதி. அப்ப செயல் செய்வதற்கு முன்னாடியே நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்குறாங்கல்ல, அதுதான் தீட்சை. அப்ப தீட்சை கொடுத்து நமக்கு விழிப்புணர்வை கொடுத்து மன அலைச்சூழல் விரைவை குறைத்து, அப்ப அந்த அலைச்சூழல் விரைவு குறைய 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 என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஒழுக்க மேம்பாடு வரும். அமைதி நிலை வரும்போது நம்ம எது சரி எது தப்பு, எது தனக்கும் பிறருக்கும் நன்மை தரத்தக்க செயல்கள் எல்லாமே என்னது அப்படிங்கிறது நமக்கு விளக்கமாக நமக்கு தெரியும். இது அகத்தாய்வு பயிற்சியும் கூடவே நம்ம செய்ய 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 அந்த ஒழுக்க மேம்பாட்டுல சீராக ஒரே நேர்கோட்டுல பயணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதுதான் குருவினுடைய உதவி. அப்ப இந்த இன்ப துன்ப காரணமும் அதனால்தான். இச்சையினும் தீ எழுந்து எரியும் போது அந்த ஆசை, அப்படி பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இந்த மாதிரியான அந்த எல்லாத்துக்கும் பேஸ் வந்து அந்த ஆசை தான். தான் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பற்று, தனது என்கிற பொருள் பற்று. இதற்கு இந்த இருவருக்கும், இந்த தாய் தந்தையருக்கு பிறந்த குழந்தைகள் தான் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். அப்ப இந்த இந்த 6 குணங்களையும் நம்ம எப்படி சரி பண்றது அப்படின்றது சொல்றது தான் அகத்தாய்வு பயிற்சி. இப்ப இந்த மனசு வந்து கோமா ஸ்டேஜ்ல உறங்குது. அப்போ நிலையில இருக்கும்போது மனிதன் கிட்ட உயிர் இருக்கும் வரைக்கும் உயிர் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. அந்த மனசை வந்து நிலைப்படுத்தணும் அப்படின்னா இந்த அருகுணங்களை சீர் செஞ்சாதான். அருகுணங்களை சீர் செய்யறது அப்படின்றது நம்ம மனசுல உள்ள களங்கங்களை போக்கக்கூடிய விஷயம். எப்போ நமக்கு வந்து ஒருத்தரை பார்த்தா குறை சொல்ற தோணுதோ, இல்ல ஒருத்தரை பார்த்தா
சந்தேகப்படுறோமோ, இல்ல அவங்கள பத்தி இவங்க கிட்ட பேசுறது, புரளி பேசுறதோ, இந்த மாதிரி பொறாமைப்படுறதோ, இல்ல ஒரு வெறுப்பு வர்றதோ, பகை உணர்வு வர்றதோ, பழி வாங்குற உணர்வு, இந்த மாதிரி எல்லா எண்ணங்களும் எங்க இருந்து வருது? நம்ம மனசுக்குள்ள இருந்து தான் வருது. நம்ம எண்ணங்கள்ல இருந்து தான் பிறக்குது. வேற யார்கிட்ட இருந்தாவது வருதா? அவங்க அப்படி பேசுறாங்க, இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றோமே, இந்த எண்ணங்கள் அலை அலையாக நம்ம உயிர்ல இருந்து தானே வருது. அப்ப நம்ம மனசுக்குள்ள அவ்வளோ இருக்குன்றது தானே அர்த்தமாகுது. இதுதான் நம்ம உயிரை புரிஞ்சுக்கணும், நான் யார் தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னு மகரிஷி சொல்றாங்க. அப்போ இந்த உயிர் இயக்கத்துல இருந்து வரக்கூடிய எண்ண அலைகள் ஒருத்தரை பார்த்தா ஒரு நிறைவு வருது. அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, இவங்களும் இனிமையா பேசுறாங்க, அன்பா இருக்காங்க, நம்ம உதவி செய்யணும், அவங்களுக்கு எந்த வகையில நம்ம உதவியா இருக்கலாம். இப்படி நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யறதும் நன்மை செய்யறதுக்கு உண்டான எண்ணங்களும் அடுத்தவங்களை பத்தின ஒரு நிறை உணர்வை பார்க்கறதுக்கூடிய தன்மையும் நமக்குள்ள எழுந்ததுன்னா நம்ம கருமையை தூய்மை அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பொருள். இது நம்ம ஈஸியாவே புரிஞ்சுக்க முடியும். நம்ம தவத்துல இருக்கிறோம், அகத்தாய்வு பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம மனசுக்கு நிம்மதியா இருக்கா, அமைதியா இருக்கா, சந்தோஷமா இருக்கா, இதுதான் நம்மளுடைய ஆஹ் நம்மளுடைய சாட்சி அப்படின்றது இதுதான். இப்ப நாம பீஸ்ஃபுல்லா இருக்க முடியுது அப்படின்னா எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும், ஒரு நெருக்கடியான ஒரு நிலை வந்தாலும் அந்த இடத்துல மனசு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே போதும். இப்ப மனமானது ஏன் இயங்குது? நம் நம்மளுடைய இச்சைக்கு கட்டுப்படாத எண்ணம் ஏன் இயங்குவானேன்? நம்ம இது சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா சாப்பிடணும் அப்படின்னு சூழ்நிலையோட நிர்பந்தம் ஏற்படுத்துது. அப்போ இந்த ரிசப்ஷனுக்கு போறோம், இல்ல ஏதோ ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் ஏதோ ஒண்ணு இருக்கு, அங்க நிறைய வெரைட்டியா இருக்கு, நிறைய ஒரு கட்டு கட்டலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போவோம். ஏன்னா இத்தனை நாள் நம்ம இன்னும் பட்னியா இருக்கிற மாதிரி அங்க போய் தான் நம்ம சாப்பிடுற மாதிரி நிறைய பேருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ நமக்கு வகை வகையா கிடைக்குதுன்னா ஒண்ணு அந்த ஆசை எழுச்சி பெறுது, பேராசையாக எழுச்சி பெறுது. அப்ப எல்லாமே சாப்பிடணும், அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு. இது வெறும் உணவுக்கு மட்டும்தான் நான் சொல்ல வரேன். உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், இந்த 5லும் அளவு முறை காக்கணும்னு மகரிஷி சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம சாதாரணமா இயல்பா நம்ம காலையில என்ன சாப்பிடுறோமோ, எந்த அளவு சாப்பிடுறோமோ அது மட்டும்தான் ஜீரணிக்கக்கூடிய அளவுக்கு தான் செரிமானம் செரிமானம் ஆகும். அதற்கு மேற்பட்டு நாம இப்ப காலை உணவு இப்ப காலையில ஒரு கல்யாணத்துல போனா மார்னிங் மேரேஜ்ல இருக்குன்னா அத்தனை வகை அதுலயும் அதுல ஓரளவுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு தான் நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட முடியுதோ, ரெகுலரா சாப்பிட முடியுதோ அந்த அளவுக்கு தான் அந்த நம்மளுடைய உயிர் எழுச்சி பெறுது. அதுக்கு மேலேயும் சாப்பிடலாம், இங்க வடகறி இருக்குது, இங்க குருமா இருக்குது, இங்க இது அது இதுன்னு சைட் டிஷ் இவ்வளோ வகையா இருக்குன்னு ஒரு 3 இட்லிக்கு ஒரு 10 இட்லி வாங்கியா சாப்பிடுவோம்? சாப்பிட மாட்டோம். அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எங்க வருதுன்னா நமக்கு இந்த மன அலைச்சல் விரைவு குறைந்து தற்சோதனை செய்யும் போதுதான் அந்த அலை இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு இது போதும், இதுக்கு மேல சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது கிடையாது அப்படின்னு அறிவு சொல்லும். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ பிறந்தது முதல் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன செய்தோமோ, என்னென்ன அனுபவித்தோமோ, என்னென்ன நினைத்தோமோ, என்னென்ன தீர்மானித்தோமோ, இது அத்தனையும் பதிவாகி இருக்கு. இவ்வாறு பதிவு செய்யப்பட்டது அத்தனையும் எல்லாமே அவ்வப்போது சூழ்நிலைக்கேற்ப, தேவைக்கேற்ப, சந்தர்ப்பங்களுக்கேற்ப மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரியான எண்ணங்களாவே பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா? அதுதான் இயல்பான ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான நிலைமை. அந்த நிலைமையில புதிய புதிய எண்ணங்களும் உருவாகும். இது ஒரு பதிவு, இது ஒரு ரெக்கார்டு. இது மேலடுக்கு பதிவு, பிராரப்த கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதற்கு முன்னதாக அந்த மனத்திற்கு இன்னொரு பதிவு இருக்கு, அதுதான் கருவமைப்பு பதிவு அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த கருவமைப்பு பதிவு அப்படிங்கிறது பெற்றோர்களை அடிப்படையாக கொண்டு பார்க்க வேண்டியது. அவர்களுடைய குணாதிசயங்கள், கேரக்டர், அவர்களுடைய வினை பயன்கள், அவங்க செஞ்சது நல்லது கெட்டது, நினைச்சது பேசினது எல்லாமே அதுல இருக்கு.
அப்ப அவர்களுக்குள்ள அவர்களுக்கு முன்னோர்கள், அதாவது அவங்க முன்னோர்கள், அவர்களுக்கு முன்னோர்கள் அப்படின்னு கருத்தொடராக பின்னோக்கி போனோம்னா, முதல்ல ஒரு மனிதன் உலகத்துல தோன்றினான் இல்லையா? அன்று முதல் கொண்டு நம்மளுடைய பெற்றோர்கள் வரையில் எங்கேயும் இடைவிடாத தொடராக கருவமைப்பின் மூலம் வந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அத்தனை பிறவிகளிலிருந்தும் பிறவிகளிலேயும் எண்ணிய எண்ணங்கள், செய்த செயல்கள் கொண்ட என்ஜாய்மெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் அனுபோகம். அனுபோகம் அப்படிங்கிறது என்ஜாய்மெண்ட், அனுபவங்கள் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ இது எல்லாமே இந்த மனம் என்ற தன்மையிலே, அதாவது அறிவு என்ற தன்மையிலே, மனம் வேறு அறிவு வேற இல்லை. மனம் வந்து அலைநிலையில மனம் நிலைத்தால் அறிவு. இது நாம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அறிவு எப்ப நிலைக்குது? நம்ம தவத்துல நிலைக்கும். அப்போ அறிவு என்ற தன்மையில பதிவாகி இருக்கு. இப்போ மனம் அப்படின்னு குறிப்பிட்டு பேசுறது 2 அடுக்கு வினைப்பதிவுகளாகவே ஆக்கப்பட்ட ஒரு தத்துவம். இப்ப இந்த கருவமைப்பு பதிவு தான் சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் இந்த 2 கர்மங்களின் அடிப்படையிலேயே இந்த 2ம் சேர்ந்தாதான் ஏற்கனவே வந்து பிராரப்த கர்மம், இது சஞ்சித கர்மம். இப்போ ஒரு மனிதனுடைய தன்மையாக உருவாகி இருக்கு. எதுக்காக நம்ம தியானம் பண்றோம்? இப்போ தியானம் அப்படிங்கிறது, இப்போ எண்ணம் ஏன் ஓடுது? மனசு ஓடுதுன்னா அங்க இருந்து என்ன ஓடுது? எண்ணம் தான் ஓடுது. அப்போ எண்ணம் ஓடுது அப்படின்னு பார்த்தா, நம்ம என்னென்ன காரியங்கள் செய்தோமோ அதே அலைச்சூழல் ஏற்படும் போது, இப்போ ரொம்ப கோபத்துல ஏதாவது ஒண்ணு தூக்கி விட்டு எறியறோம், இல்ல ஏதோ கோபத்துல வந்து இந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்னு ஒரு பணத்தை கொடுக்குறோம், ஏதோ ஒண்ணு பண்றோம் அப்படின்னா ஒரு பொருளை கொடுக்குறோம், ஏதோ அந்த ஒரு மன அலைச்சூழல் இருக்கு இல்லையா? அதே ஃப்ரீக்குவன்சியில இருந்தா மட்டும்தான் அங்க வந்து திரும்ப ஞாபகத்துக்கு வரும். ஒரு பொருளை நம்ம மறந்துடுறோம் வைக்கிறதுக்கு, அதாவது வச்ச இடத்த மறந்துடுறோம். எப்ப வச்சோம், எங்க வச்சோம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வராது. அப்ப அதே ஃப்ரீக்குவன்சிக்கு வந்தா மட்டும்தான் திரும்ப ஞாபகத்துக்கு வரும். அப்போ அந்த அலைச்சுழல் திரும்ப வரும்போது அதே காரணமாக அதே எண்ணம், அதே செயல் நமக்கு திரும்ப திரும்ப வருது. இப்போ நாம இப்போ எண்ணத்தை ஒழுங்குபடுத்தணும். ஏன் திரும்ப திரும்ப வருது? திரும்ப திரும்ப எனக்கு நம்ம ஒரு சில பேர் ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னா, அந்த இது ஏன் வருதுன்னா, அவங்க ஹேபிட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஹேபிட்ட மாத்தணும். இப்ப நமக்கு வந்து தொடர்ந்து தவம் செய்யணும், தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யணும், காயகல்பம் செய்யணும். எதுக்காக செய்றோம்? நம்ம செயல் திருத்தம் பண்ணணும், செயல் ஒழுக்கத்துக்காக, செயல் ஒழுங்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒண்ணொன்னத்தையா மாத்திட்டு வரோம். டீ குடிச்சுக்கிட்டே இருக்கோம். காலையில எழுந்த உடனே டீ, காஃபி குடிக்கணும் அப்படின்ற பழக்கத்துல இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம காலையில நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஹேபிட் இருக்கும். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நமக்கு அந்த பழக்கத்தின் வழியாக சில செயல்களை நாம அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இது சரியா தப்பா, இல்ல இது வந்து நமக்கு இது கண்டிப்பா எனக்கு இது வேணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் பேர்ல நம்மளுடைய மன அலை வந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இது எப்படி நம்ம மாத்துறோம் அப்படின்னா, செயல் ஒழுக்கம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா? நான் திருந்தி நான் வந்து என்ன முறைப்படுத்திப்பேன், என்ன சீர்திருத்திப்பேன், என்ன ஒழுங்குபடுத்திப்பேன், என்ன நான் வந்து என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் குரு மேல நம்பிக்கை இருக்கு, அந்த பயிற்சி மேல நம்பிக்கை இருக்கு, தவத்தின் மேல நம்பிக்கை இருக்கு, அகத்தாய்வு என்ன சரி பண்ணிட்டு இருக்கு, என்னோட மன அலைச்சல் விரைவு குறைஞ்சுகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். அந்த அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த பழக்கத்தின் வழியாக உள்ள விஷயங்கள் மாறி நல்ல விஷயத்துக்கு நம்ம திருத்தி அமைச்சுக்கொள்ள முடியும். இப்ப முன்பு ஒரு விதமாக நம்ம பயிற்சி செஞ்சுட்டு இருப்போம். அது வந்து அது இயங்கிக்கிட்டே இருக்கு. இப்ப மறுபடியும் இன்னொரு பயிற்சி தேவையா இருக்கு. அப்போ இந்த தேவை அப்படின்னு உணர்ந்துகிட்டதுக்கு அப்புறம் அப்போ நம்மளுடைய எண்ணம் எப்படி அமையுது? இப்ப முதல்ல இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இப்ப ஏற்கனவே நம்ம காஃபி டீ குடிச்சே ஆகணும்ன்றது, இப்போ நமக்கு அதனால ஏதோ நமக்கு பித்தப்பையோ பித்தம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. காஃபி டீ குறைங்க, இல்ல பிபி வருது, இல்ல சுகர் வருது, ஏதோ ஒண்ணு நமக்கு சிம்டம் காட்டுது அப்படின்னா, அப்ப அது உடனே டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் கேட்போம். அப்போ எப்போ நமக்கு மைண்ட் செட் வந்து மாறி போகுது. நம்மளுடைய மனசு இத்தனை நாள் பழக்கத்துல இருந்து இப்ப அது மாறி போய் நம்ம இதை மாத்திதான் ஆகணும் அப்படின்ட்டு நமக்கு என்ன பண்றோம்? ஆனாலும் நம்மளால விட முடியல. சரி 2 வேளையா குடிக்கிற காஃபியை
ஒரு வேளையா மாத்திப்போம். இன்னொரு வேளை நல்ல சூடா ஏதாவது பிளாக் காஃபியோ இல்ல பிளாக் டீயோ இல்ல கிரீன் காஃபியோ கிரீன் டீயோ இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம குடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டை மாத்திக்கிறோம். ஸோ இதை வந்து திரும்ப மாத்தணும். அதாவது இந்த ஒருவேளை காஃபி குடிக்கிறதையும் நம்ம மாத்தணும். இப்படி ஒவ்வொன்றா நம்மளுடைய பழக்கத்தை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு நம்மளுடைய எண்ணத்தையே காவலா வச்சு அதை சரி பண்றதுக்கு நம்ம மனசை வந்து ஒரு புதுசா ஒரு ஃபைன் டியூன் பண்றோம். இத்தனை நாள் வந்து சீரியலே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப வந்து எனக்கு என்னுடைய ஹெல்த்துக்கு தேவையானது, ஹெல்த் கான்சியஸ் தேவையானது இப்ப நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அப்ப அந்த ஹெல்த் கான்சியஸ்க்கு என்னென்ன தேவை, அதுக்கு ரிலேட்டடா என்ன ஃபுட்டு வேணும், என்னென்ன கேலரிஸ் இருக்கு, இது கொலஸ்ட்ரால் இருக்கா, இதுக்கு புரோட்டீன்ஸ் இருக்கா, இப்படி நம்மளுடைய மன அலை வந்து நமக்கு என்ன தேவையோ அந்த தேடல்ல போகும்போது நம்மளுடைய மனசு ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், அந்த அலை நீளத்துக்கு மனசு விரைவு எழுச்சி பெற்று அதை திருத்தி அமைச்சு சரி பண்ணுது. இப்போ இதுதான் நாம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இத்தனையுமே நம்ம திருத்தி அமைச்சுக்கிறோம். ஏன்னா நம்மளை நாம தவத்துல மாத்தி அமைக்கிறதுனாலையும் நம்மளுடைய மன அலைச்சுழல் வந்து விரைவு வந்து இத்தனை நாள் 14 to 14 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட்ல தான் போய்கிட்டு இருக்குது. சராசரி மனிதனுடைய மன அலை நீளம் வந்து இந்த இந்த லெவல்ல தான். அதுதான் எலக்ட்ரோ என்சிஃப்ளோகிராம் அப்படி எலக்ட்ரோ என்சிஃப்ளோகிராஃப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த அந்த கதிர்கள் நம்மளுடைய மூளையின் மன அலையின் அதிர் வலைகள் இருக்கு இல்லையா, அது இது எப்பவுமே பீட்டா வேவ்லயே தான் இயங்கிக்கிட்டு இருக்கும் சாதாரணமா. உடனே இந்த ஒரு கையில பார்த்தா ப்ரெஷர் வந்து வேற மாதிரி இருக்கும், இந்த கையில பார்த்தா ப்ரெஷர் பிபி வந்து வேற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ரொம்ப அமைதியா நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ப்ரெஷர் பார்த்தா ரொம்ப நார்மலா இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சயின்டிஃபிக்காவே செக் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாருக்குமே வந்து அது ஒரு எவிடன்ஸ் தேவையா இருக்கு இல்லையா? இப்ப அந்த சயின்டிபிக் எவிடன்ஸ் கிடைக்குது நம்மளுடைய ஆழியார் அறிவு திருக்கோயில்ல R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி ரிசல்ட் ஓரியன்டா காமிச்சிட்டு இருக்காங்க, எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேதாத்திரிய VSP வேதாத்ரி கிராமத்திலையும் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒவ்வொருத்தருடைய மன அலைச்சல், ரொம்ப கோபத்துல இருந்து ரொம்ப உக்கிரமா ஒரு வெறித்தனத்துல இருந்து குறைச்சி 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 அவங்க இயல்பு நிலை, நம்ம ஆழியார் அறிவு திருக்கோயில் CEO முருகானந்தமியா கூட சொல்லுவாங்க, இன்னும் வீச்சருவாள் அவங்க பேரு ஏதோ அதுக்கு முன்னாடி இந்த பேர் வரும், முனுசாமியோ என்னவோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அருவாளும் கையுமா இருந்தவங்களை கூட நம்மளுடைய தவம் முறைகளும் அகத்தாய்வு பயிற்சிகளும் மாற்றி அமைச்சிருக்கு. அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள்ல மாற்றி அமைச்சிருக்கு. அவங்க மன அலை இயக்கத்துல இருந்து அலை நீளத்தை குறைச்சு நமக்கு ஆக்கினையில ஆல்பா நிலையில கொண்டு வந்து அவங்க ஒரு தவ மையமே வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்களா அவங்க ஊர்ல. இதுக்கெல்லாம் ரெக்கார்ட்ஸ் வந்து ஆழியார்ல இருக்கு. இதுதான் நம்ம மன அலை வந்து அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதை எப்ப நிலைக்க செய்யணும்னா நம்ம உள்முகமா நம்ம டேர்ன் பண்ணும்போதுதான் அதை நிலைக்க செய்ய முடியும். இதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இப்போ மனசு வந்து ஜீவகாந்த அலையே மனம்தான். ஜீவகாந்தம் அப்படிங்கிறது உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் நடத்தக்கூடியது. அந்த உயிர் தான் எல்லாமே. ஜீவகாந்தம்ன்றது நமக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி, வெளியே இருக்கக்கூடியது வான்காந்தம். ஸோ இந்த பயோமேக்னட்டிசம் அப்படிங்கிறது தான் ஜீவகாந்தம். அப்ப ஜீவகாந்தம் ஐம்புலன்கள் வழியாக இயங்கும் போது 5 உணர்வுகளாகவும் மூளையின் வழியாக இயங்கும் போது இவ் 5 உணர்வுகளையும் உணரக்கூடிய மனமாகவும் செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமது உடலில் உள்ள ஜீவகாந்த ஆற்றல் உடல் உறுப்புகளை இயக்குவதோடு மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஐம்புலன்களின் வழியாக வெளியேறிக்கிட்டே தான் இருக்கு. அப்ப ஜீவகாந்தம் கண்களின் மூலம் வெளியேறும் போது நம்ம ஒளியை உணர்கிறோம், காது மூலமாக ஒலியை உணர்கிறோம், மூக்கின் மூலமாக மனத்தை உணர்கிறோம், நாக்கின் மூலமாக சுவையை உணர்கிறோம், தோளின் மூலமாக அழுத்தம் என்ற தொடு உணர்வை பெறுகிறோம். இப்ப மூளையின் வழியாக ஜீவகாந்தம் செலவாகும் போது மனமாக இயங்குகின்றது. அப்ப இந்த மூளை எதுக்காக நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட் நம்ம ஆக்டிவேஷனுக்கு கொண்டு வந்துட்டோம்னா, அதாவது ஆகினையும் துரியத்திலையும் நம்ம ஆக்டிவேஷனுக்கு கொண்டு வந்தாச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுது, மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் தி பாடி, மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் தி மைண்ட். பிட்யூட்டரி கிளாண்ட் மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் தி பாடி, பீனியல் கிளாண்ட் வந்து மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் தி மைண்ட். அப்போ இந்த தீட்சை கொடுக்கும் போது நம்மளுடைய
புலன் வழியாகவே செலவு செஞ்சிட்டு இருக்கிறது இப்ப அறிவாக நமக்கு செயல்படும் போது அந்த அறிவு நம்மளுடைய தரத்தை மேம்படுத்துது. அப்போ மனம் உறங்குவதில்லை. அந்த மனத்தை நாம அலைச்சுழலை குறைச்சி நம்ம கொண்டு வரும்போது நிலைக்க செய்யும். அப்ப அறிய நினைக்கும் போது அது அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது 2 வேலையை செய்யுது. அதாவது சுருக்கி வைக்குது, விரித்து காட்டுது. அப்ப நம்ம அனுபவங்களை நம்ம பார்க்கறது எல்லாத்தையும் கருமையத்துல மூளை வழியா கருமையத்துல போய் சுருக்கி வச்சிடுது. காந்த ஆற்றல் கண்களின் மூலமாக ஒளி அலைகளாக மாறி ஒரு பொருளை பார்க்க உதவுது. அப்ப இந்த பதிவு பார்த்த பொருளை திரும்ப திரும்ப நாம நினைவுக்கு கொண்டு வருது. தேவை, பழக்கம், சூழ்நிலைக்கு ஏற்ப ஜீவகாந்த அலையிலே உள்ள நமது அனுபவங்களை எண்ணங்களாக மலர்கின்றன. இப்ப இது உள்ளக்கு கொண்டு போகுது. இப்ப அப்துல் கலாம் ஐயான்னா உடனே நமக்கு வராங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், பதிஞ்சிருக்கோம், கருமையத்துல போய் இருக்கு. இப்ப மூளை வழியாக விரித்து காட்டுது. ஏற்கனவே சுருக்கி வச்சது விரித்து காட்டுது. ஒரு கொய்யா பழம்னா நமக்கு ஞாபகத்துக்கு வருது, ஆப்பிள்னா ஞாபகத்துக்கு வருது. இப்ப மகரிஷின்னு நினைச்சா இப்ப நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு முகத்துல அகக்காட்சியாக நமக்கு வராங்க. சோ இதுதான் நம்ம அலை நம்ம ஏற்கனவே சுருக்கி வச்சிருக்கோம், அது விரிச்சு காட்டுது. சோ இதுதான் நம்ம மூளை வழியாக விரிச்சு காட்டுது. இப்போ இததான் நம்ம பழக்கத்தின் வழியாக இத்தனை நாள் செஞ்சிட்டு இருந்தத திசை மாற்றம், அத எப்படி நல்ல விதமாக தரம் மாற்றம், நல்ல தரத்திற்கு நம்ம மாற்றம், அதுதான் முன்னேற்றமாக மாற்றம் பெறுது. நம்ம மன அலைச்சல் விரைவை குறைச்சு நிலைக்க செய்யறதுக்கு நாம பழகிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பழக்கம் நம்மளுடைய தரத்தை மேம்படுத்துது. இப்போ இதுதான் அலையின் மறுபதிப்பே மனிதன் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. நெருப்பு சுவை மனம் எவ்வாறு விதமாக மலரும் மறையும் காணீர். நிலையற்ற இவ்வாறும் தொடர்ந்தியங்க நிலைத்தவை போல மயங்க தோன்றும் பருப்பொருளில் நுண்ணணுவில் உட்பொருளாம் சிவமும் காண பார்ப்பவனே பரம்பொருளாய் பார்ப்பதெல்லாம் அவன் அலையாய் உணரலாகும். ஃப்ரீக்வன்சி குறையும் போது பார்ப்பதெல்லாம் எல்லாம் அவனே அப்படின்ற ஒரு தன்மைக்கு வரும்போது எல்லாம் இறைநிலையே. எந்த பொருளை தொட்டாலும் அணுக்கள் தான், அணுக்களுடைய கூட்டு தான். அதிலிருந்து ஒரு அலை வந்துகிட்டே இருக்கு. அப்ப நம்ம மனிதனுக்குள்ளதான் அலை இருக்கான்னா இல்ல. ஒரு புக்கு இந்த புக்கை படிக்கணும். இப்ப இந்த பொன்னியின் செல்வன் கல்கியோடைய கதை, அந்த கதையை படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும் சில பேருக்கு. நம்மளுடைய ஆன்மீக தேடல்ல இருக்கிறவங்களுக்கு அந்த புக்ஸ் அந்த தேடல்லையே பார்க்கணும்னு தோணும். சோ நம்மளுடைய அலை எந்த அளவுக்கு ஒரு பாட்டு கேட்கிறோம், ஒரு உணர்ச்சி வயப்பட்ட இது ஏதாவது ஒண்ணு பாக்குறோம் அப்படின்னா நம்ம மன அலைச்சல் உடனே இமோஷனுக்கு ஃப்ரீக்வன்சி மாறுது. அப்போ நம்ம அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா நம்ம மனசு நம்ம கான்ஸ்டன்ட் அவேர்னஸோட நம்ம வச்சிருக்கிறதுக்கு பழகிட்டோம் அப்படின்னா போதும். சூழ்நிலை எவ்வளவோ இருக்கும், ஆனா அந்த சூழ்நிலையை தாண்டி நம்மளுடைய மனசு ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படின்னா அது தவத்திலும் தற்சோதனையிலும் மட்டும்தான் முடியும். நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தாய்வு எல்லாம் செய்ய நமக்குள்ள இருக்கக்கூடிய குரு மீதான நம்பிக்கை ஓங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம மீதான நம்பிக்கை ஓங்கும், செயல் ஒழுக்கம் வரும். செயல்ல விளைவு என்னன்றதை தெரிஞ்சு விழிப்புணர்வோடு செயல் செய்யும் போது அங்க நம்மளுக்கு இன்பமான ஒரு அமைதியான ஒரு விளைவு மட்டும்தான் வரும். எந்த விளைவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி இந்த நல்வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.